செலவாச்சு இதுக்கு வந்து வண்டி இல்லைன்னா 5000 ஆகும். வண்டி எங்ககிட்ட இருந்தனால 6000 ஆச்சு. அப்படிங்களா? இப்போ வந்து 15000 வந்து நம்ம ஒரு டூ வீலர் மாதிரியான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து பிரேக் சிஸ்டம்லாம் இருக்குங்களா? எல்லாம் பிரேக் தான் இருக்குது. அப்படிங்களா? எல்லாம் டூ வீலர் மாதிரி சைக்கிள் இருக்குது. இப்போ டேங்க் கிடையாது. டேங்க் வந்து இது உள்ள வருது டேங்க். சரிங்க. சரிங்க. இது வந்து ஆன் ரோடுக்கு வந்து நீங்கள் டெஸ்டிங் சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சொந்தமாக இருக்கிறதுக்காக ஒரு டெஸ்டிங்காக பண்ணி வச்சுருக்கீங்க. இது ஆன் ரோடுக்கு போகிறதுக்காக டெஸ்ட்டுக்கு எதாவது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதாவது அப்ளிகேஷன் போட முடியுமா? இல்லை, போடுறேன். அப்படிலாம் விருப்பம் இல்லை. சரிங்க. இப்போ வந்து இந்த பையன் எடுத்துகிட்டு போனான், சின்ன பையனை எடுத்துகிட்டு போனான் சைக்கிள் மாதிரி. அது நல்லா கிரிப் கொடுத்தது, நல்லா எடுத்துகிட்டு போனது நல்லா இருந்தது. இப்போ இது சம்மந்தமாக உங்களை பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பேருங்க? யுவராஜ் சார். யுவராஜ் சார் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த ஒர்க் ஷாப் பேருங்க? கிராஸ். எந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லலாமா? அப்படிங்களா? இது ஒன்று தான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதை மாதிரி வேறு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அப்படிங்களா? இதுலேயே வந்து நம்ம இந்த சோலார் சிஸ்டம்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது ரெடி வாய்ப்பு இருக்கா? அப்படிங்களா? சரிங்க. இது வந்து ஒரு புது இன்வென்ஷன்மாக இருக்குது. இன்வென்டர் சொல்லுவாங்க, புதுசாக கண்டுபிடிப்புகள் புதுசாக நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அதாவது அந்த டயரோ மற்ற விஷயங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இது ஆக்சிடெண்ட் சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு இல்லையா? எந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு தெரியுது? இப்போ ஆக்சிடெண்ட்டு ஜோனில் வந்து இந்த வண்டி ஓட்ட முடியாது இல்லைங்களா? ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஜோனுக்கோ இல்லை இப்போது இன்சூரன்ஸ் பேஸ்டாவோ இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்களா? ஒரு சைக்கிளை கொடுத்தாங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு மோட்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. இது வந்து நம்ம பண்ணலாம். அப்படிங்களா? மோட்டர் பைக் வந்து அப்படியே ஸ்பெண்டர் மாதிரி ஆல்டர் பண்ணுறோம். ஓல்டு ஸ்பெண்டர் அது. அப்படிங்களா? இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். காருக்கு போங்க, அப்படியே காருக்கு மாதிரி ஃப்ரெண்டு மூஞ்சி மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அப்படிங்களா? அதே காருக்கு ஃப்ரெண்டு சார் நீங்கள் கொஞ்சம் வாரீங்களாங்கிட்டு? இல்லை, அப்படியே போங்க. இல்லை சார், நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை எடுப்பேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள், காரை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் டூ வீலரை பற்றி சொல்ல மாட்டேன், என் ரேஞ்சு பெருசுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்கண்ணா, அண்ணா ஃபீல் பண்ணாதண்ணா. சரிண்ணா. இந்த மாதிரி காரும் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம்னா இது என்ன விதமான மாடல் கொடுத்துருக்கீங்க? சரிங்க. நான் பக்கத்தில் இருங்க, நீங்கள் உள்ளே வாங்க. நீங்கள் உள்ளே வந்தால் சரி, இதை பற்றி சொல்லுங்கள். சரிங்க. சரி, இதில் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்கீங்க? அப்படிங்களா? ஒரு ஸ்பீடு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி கார் மெக்கானிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி வந்து எத்தனை வித்தியாசம் இருக்கும்? அது கம்மியாக தான் இருக்கும்னா ஒரு 100 சிசின்னு வச்சுங்களேன். 120 அதாவது ஒரு 20% வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படிங்களா? இது இப்போ லைட் எல்லாம் போட்டு காட்ட முடியுமா? அப்படிங்களா? சரிங்க சார். ஓகே சார், உங்கள் பேர் உங்களோட டீட்டெயில் சொல்லுங்களேன். இது வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த கடை சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 93 தான் நீங்கள் வேலைக்கு போனீங்களா? ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் சொந்தமாக கடை வச்சிட்டிங்க. ஒரு 10 வருஷமாக இருந்துட்டு அப்புறம் சொந்த கடை இது. அப்படிங்களா? எத்தனை பசங்க? அப்படிங்களா? இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா இல்லை? அப்படிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து உங்களோட சொந்த முயற்சி, ஓன் உழைப்பு தான். சரிங்க. இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஏதோ ஒன்று சொல்ல முடியுமா? ஓகே சார். கண்டிப்பாக இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இப்போ ரெக்கார்ட்லேயும் இருக்குது சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வேறு ஏதாவது காரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கார் மட்டும் ஆல்டர் பண்ணலாம் சார். கார் பண்ண சொன்னால் பண்ணிக்கலாம், பைக் பண்ண முடியாது. அப்படிங்களா? இப்போ காரில் வந்து எந்த மாதிரியான ஒரு, அதாவது பாடி மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை உள்ளே இருக்க மிஷினையும் சேஞ்ச் பண்ணுறீங்களா? மிஷினை சேஞ்ச் பண்ணுறீங்களா? உங்களுக்கு
பழைய மாடல் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த மாடல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் கை மாடலில் போட்டு கஸ்டமர் என்ன கிடையாது, ஃபோட்டோஸ் கம்மினா போட்ட மாதிரி பண்ணலாம். அப்படிங்களா? பழைய மாடல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்களா? இப்போ சில கார் எக்ஸிபோலாம் நடந்துக்கிட்டு இருக்குது சென்னையில். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பண்ண ஏதாவது கார் வந்து அங்கே வச்சு ஓனர் ஏதாவது வச்சுருக்காங்களா? ஏன்னா அங்கே வந்து காரை நிறுத்துகிறாங்க. இப்போ சென்னையில் வந்து ஒரு பழைய கார் எக்ஸிபோ நடந்து வச்சுக்கோங்க, ஒரு 1000 கார் நிற்குது. அதில் இல்லை, அதில் இருக்கக்கூடிய கஸ்டமர் யாராவது வந்து உங்களுக்கு காரை கொடுத்து சரி பண்ண சொல்லியிருக்காங்களா? இனிமேல் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா? ம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பழைய காரு மாடல்கள் அதை சர்வீஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியும். சரிங்க சார். நீங்கள் இந்த சினிமாலெல்லாம் சில காரெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா? இப்போ எத்தனை படத்துக்கோ இல்லைன்னா எத்தனை காரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த சமயத்தில்? சரி. காலங்கள் கடந்துருச்சு, அதனால் மறந்து போச்சு. எத்தனை பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறேன், அதாவது எண்ணிக்கை. 6 படத்துக்கு கார்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்களா? சரிங்க. இப்போ ரேஸு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பைக்கு முன்னாடியெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்காங்களா? நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கார் மட்டும் பண்ணி அப்படிங்களா? சந்தோஷங்க. இல்லை, புது இன்வென்டர் பண்ணதே பெரிய விஷயம். இது இன்ஜினியரிங் படித்தவங்களாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். மேலும் இந்த தகவலுக்கு சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய நம்பரையும் கீழே கொடுத்துருக்கேன். அவர் இப்போ சொன்னார், இதுலேயும் ரோலிங்கில் வரும். சென்னல் சேனல் நேயர்களுக்கு இது ஒரு இன்விடேஷன், அதாவது நம்ம புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு பதிவாக நான் இதை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.